வட சென்னை பாராளுமன்ற சட்ட தொகுதியின் வெற்றி வேட்பாளராக நமது கேப்டன் அவர்களால் மக்களுக்காக உழைக்க ஒரு சிறந்த வேட்பாளராக சவுந்தர பாண்டியன் அவர்களுக்கு மக்களாகிய நீங்கள் அனைவரும் முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையுமே பார்த்து நான் இருக்கிறேன் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, மணலி பெரிய தோப்புல சுமார் 50 ஏக்கர் நிலத்துல இங்க இருக்கிற ஏரியை தூர்வார வேண்டும் என்று மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சும் இன்று வரைக்கும் அந்த ஏரி தூர்வாரப்படாமலேயே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சின்னமாத்தூர் சாலையில மழை நீர் வடிகால் கால்வாயை உடைத்து இங்கே ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் அதை பிளாட் போட்டு விற்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்த மணலி பகுதியிலே நடந்துகிட்டு இருக்கு. அதே போல இங்க MFL CPCL என்கின்ற ஃபேக்டரிஸ் இருக்கிறதுனால அந்த கழிவு பகுதிகள் இன்னைக்கு குடிநீர்ல கலந்து மக்களுக்கு சுத்தமான ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு குடிநீர் கிடைக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கு. இது போல ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களிடம் எத்தனையோ முறை எத்தனையோ கோரிக்கைகளை வைத்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு திட்டத்தையோ மக்களுக்கு செய்யவில்லை என்கின்ற குறைபாடுதான் இந்த பகுதியில் இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவா தெரிகிறது. மக்களே, ஐக்கிய ஜனநாயக கூட்டணியில இருக்க IJK கட்சியை சேர்ந்த தோழர்களே, கொங்கு நாடு கட்சியை சேர்ந்த தோழர்களே, எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்களை நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பாராளுமன்ற வெற்றி வேட்பாளராக கேப்டன் அவர்களால் உங்கள் முன்னாடி நிறுத்தப்பட்டிருக்கும் சவுந்தர பாண்டியன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை மக்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த தேர்தலில் வாங்கி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையுமே பார்த்து நான் இருக்கரம் கூப்பி எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, ஏன்னா சவுந்தர பாண்டியன் தொழிற்சங்கத்துல இன்னைக்கு செயலாளராக இருக்காரு. ஒரு நல்ல படித்தவர், பண்பாளர், மக்களுக்காக உழைக்க ஒரு மெட்ரோ வாட்டர் தண்ணி உங்களுக்கு தினந்தோறும் வேணும்னு கேட்டிருக்கீங்க. இதுவரைக்கும் குடிநீர் உங்களுக்கு சரியான முறையில விநியோகிக்காத ஒரு நிலைமை தான் இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாம் எழுதி கொடுத்திருக்கீங்க. உண்மையாகிறதா? தண்ணி இங்க வரது இல்லீங்களா? ஆனா நிச்சயமா மக்களுக்கு தண்ணியை கொடுக்கல, அதுக்கு பதில் தெரு தெருவுக்கு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்காங்க இந்த ஆளுங்கட்சி. மக்கள் கேட்கறது தண்ணி, ஆனா அவங்க கொடுக்கறதோ வேற தண்ணி. சந்தோஷமா உங்களுக்குலாம்? நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எத்தனை லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு அதுல பாதிக்கப்பட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம மக்களுக்கு தேவை நீங்க தான் சொன்னீங்க, ஆட்கள் அமைதியா இருக்காங்களே வேணாம் இல்லையா? ஒயிட் ஷாப் மூடணும். உண்மை. இன்னைக்கு அந்த அம்மா ஒருத்தர் தான் தைரியமா சொன்னாங்க, நிறைய பெண்கள் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு கூட்டணி பேச வந்த ராஜ்நாத் சிங் கூட இதைத்தான் முதல்ல சொன்னாரு, மீனவர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவதுதான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் வேலை என்று சொல்லியிருக்காங்க. சவுந்தர பாண்டியன் மூலமாக நிச்சயமாக மீனவ மக்களுக்கு வேண்டியதை பிரதமரிடமே கேட்டு நிச்சயம் இந்த பகுதிக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு உரிய குடிநீரை நிச்சயம் தினந்தோறும் கிடைக்க வழிவகை செய்வோம் என்ற எல்லா வாக்குறுதியும் உங்ககிட்ட கொடுக்கிறேன். பிரதமருக்கான தேர்தல் என்று சிந்திச்சு உங்கள் வாக்குகளை போடணும். போடுவீங்களா? மாற்றத்தை தருவீர்களா? வெற்றியை தருவீர்களா? நம்பி போலாமா? உங்க வீட்டு பொண்ணா உங்களுக்காக நான் பேசிட்டு போறேன், மறந்துடாதீங்க. உங்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். இந்த கோயிலுக்கு தானே முன்ன ஒரு வாட்டி நம்ம வந்தோம். இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன். சவுந்தர பாண்டியன் தான் இந்த கோயிலுக்கு கலெக்ஷன் வந்திருக்காரு, எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த கோயில் முன்னாடி நின்று மக்களாகி உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம். நிச்சயம் அந்த ஆண்டவன் அருளோடும் மக்களுடைய ஆதரவோடும் சவுந்தர பாண்டியன் அவர்கள் அமோக வெற்றி பெற்று வட சென்னை இந்த பகுதிக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பயனளிக்க நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்க எல்லோரும் தர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நமது வேட்பாளர் சவுந்தர பாண்டியன் இதே ராயபுரம் பகுதியில பிறந்து வளர்ந்தவர் என்ற ஒரு செய்தியை இந்த நேரத்தை உங்க எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இங்க இருக்கிற பாக் அப்படிங்கிற பழனிசாமி பள்ளியில படிச்சுதான் இன்னைக்கு தொழிலதிபரா
இந்த இடத்துல அவர் ஜெயிச்சு வரும் பொழுது நிச்சயமாக நம்ம மக்களுடைய கஷ்டம் என்ன என்பது அவர் நன்னா உணர்ந்திருக்காரு. நிச்சயமாக இந்த மக்களுக்கு வேண்டிய அத்தனை வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்ற உறுதியை உங்க எல்லோரும் முன்னாடியுமே இந்த நேரத்தில் வைக்கிறேன். மக்களே, நமது பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வர நீங்கள் அனைவரும் ஆவணம் செய்யுங்கள் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.